பொதுவாக குரு பகவான் மிதுனத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியவர் தான். இதில் ஒரு என்னென்னா ஒரு பிரிக்க முடியாத ஒரு பந்தம்ங்கிறது மிதுனத்துக்கும் குருவுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குரு சிம்மத்தில் அதிசாரமாகக்கூடிய குரு என்ன பண்ணுறாரு, இந்த நேரம் அப்பா சார்ந்த நிகழ்வுகளால் அப்பா இவருக்கு யார் நன்மைகளை தரக்கூடிய ஒரு நபர்னா இப்போ அவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க யார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கலாம்? கண்டிப்பாக மிதுனத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு எல்லா உறவுகளையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை அவ்வளோ அழகாக கமெண்ட் கொடுத்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், நிறைய உங்களுக்கு இந்த 12 ராசிக்கும் நீங்கள் ஒரு ராசியாக இருப்பீங்க, அதனால் எங்கள் ராசிக்கு கரெக்டாக சொல்கிறாங்க, நல்ல பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய கமெண்ட் பார்த்து நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு அருமையான பதிவோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். என்னென்னா குரு அதிசார பயிற்சி. இந்த குரு அதிசார பயிற்சியில் இந்த 12 ராசிக்கும் 12 ராசியில் எத்தனை பேருக்கு நல்லது எத்தனை பேருக்கு கெட்டது வரப்போகுது, பாசிட்டிவ் யாராக இருக்குது நெகட்டிவ் யாராக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நெகட்டிவ்னு பயந்துடாதீங்க, நெகட்டிவ் இருந்தாலும் அதுக்கும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு ஜோசியர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் இந்த குரு அதிசார பயிற்சியை பற்றி சொல்ல வந்திருக்காங்க நம்ம ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவரை தான் சந்திக்க போகிறோம். அதாவது அவங்க ஜோதிட ஆசிரியர். அதாவது நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கவங்க ஆசை, என் ஜாதகத்தை நான் பார்க்கணும், எப்படி இருக்குது என்ன பரிகாரம் எல்லாம் நான் கற்றுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். கண்டிப்பாக அந்த ஆசை இருந்ததுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம சாந்தி தேவி மேடத்தை நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், கிளாஸ்க்கும் போகலாம். ஒரே மாதத்துலேயே கற்றுக் கொடுத்துருவாங்க. வாங்க எல்லாருமே கற்றுக்கோங்க, இது பெரிய விஷயமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தை உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி குரு அதிசார பயிற்சியோட 12 ராசிக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குன்றத உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்களையும் சந்திப்போம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அழகாக சொல்லும்போதே ஒரு பாசிட்டிவ் ஆகிடுச்சே மேம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்த்ததில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம் மேம். இப்போது குரு அதிசார பயிற்சி அது எப்போ வருது, அதில் இந்த 12 ராசிக்கும் எவ்வளோ நல்லது எவ்வளோ கெட்டது, கெட்டது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, கெட்டது வந்தாலும் தான் நீங்கள் நிறைய பரிகாரத்தையும் சொல்லிடுறீங்க. சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது இந்த குரு அதிசார பயிற்சி? கண்டிப்பாக அதிசாரம்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கிரகம் ஒரு இயல்பான ஒரு 100 மீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த அதிசாரம்ங்கிறது 140 ஸ்பீடில் போகிறது. ஐயோ, அவ்வளோ வேகமாக அடுத்த ராசிக்கு மாறிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை அதிசாரம் விரைவாக, ஏன்னா ஒரு வருஷம் ஒரு குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம், ஆனால் அந்த ஒரு வருடம் முடிவதற்கு முன்பாகவே கொஞ்சம் தன்னுடைய சுழற்சியை வேகப்படுத்தி அடுத்த ராசிக்கு மாறுறது தான் அதிசாரம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த அதிசாரம் அப்படிங்கிறது எவ்வளோ காலத்திற்கு எப்போ ஏற்படுதுன்னா அக்டோபர் 31 ஏற்படுது. அக்டோபர் 31. இந்த அக்டோபர் 31லேருந்து நவம்பர் முழுமையாக இருக்குது. டிசம்பர் 13லேயே திரும்ப வக்ரமாகி திரும்ப கடகத்துக்குள்ளேயே வந்துடுவார். அப்போ நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறோம், நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு போக போகிறோம், அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிற மாதிரி சடனாக ஒரு வேகமாக போய் பார்த்துட்டு திரும்ப தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி வந்துடுறார். அதுக்கப்புறம் மறுபடியும் குரு பயிற்சிங்கிறது முறையாக வரும். அப்போ தான் புதுசாக அந்த வீட்டுக்குள்ளே கூடி போவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த அதிசாரம் வேகமாக பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அவருடைய நகர்வு இந்த 1.5 மாத காலம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு நன்மைகளை தரும், ஒரு சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை தரும். சரி, உலகத்தில் இது என்ன மாதிரியான பாதிப்புகளை தரப்போகுதுன்னா சடனாக ஒரு தங்கம் விலையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள், ஏன்னா நம்ம அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது தங்கம், கோல்டில் ஒரு ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இந்த குருனாவே ஆலயங்களில்
குருமார்கள் சொல்லி கொடுக்குறவங்க, வேத விற்பனர்கள், இந்த மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அது நல்ல பாசிட்டிவான ஒரு மாற்றமாகவே இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 5வது வீட்டுக்கு குரு மாறுறார். அதனால் ஒரு நல்ல நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அழகாக, அதாவது மக்களுக்கு புரிகிற பயந்துட்டு இருப்பாங்கல்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. நெகட்டிவே இல்லையாங்க, எல்லாருக்குமே பாசிட்டிவாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 12 ராசியும் பார்க்கலாம். அடுத்தது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது இந்த குரு அதிசார பயிற்சி, எப்படி இருக்குது, எவ்வளோ நல்லது இருக்குது, எவ்வளோ கெட்டது இருக்குது மேம் சொல்லுங்கள். பொதுவாக குரு பகவான் மிதுனத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியவர் தான். இதில் ஒரு என்னென்னா, ஒரு பிரிக்க முடியாத ஒரு பந்தம்ங்கிறது மிதுனத்துக்கும் குருவுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மிதுனம் என்ன பண்ணோம், நம்ம ரொம்ப அறிவாளி, நம்ம குரு சொல்கிறத சரி அப்படின்னு இருக்குமே தவிர குருவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காது. நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பட் இந்த குரு என்ன பண்ணுறாரு, மிதுனத்தை ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருப்பார். சரியான நேரத்தில் நல்லா கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா மிதுனத்தில் வந்து குருவுடைய நட்சத்திரமும் அங்கே சஞ்சரிக்கிறது ஒரு விசேஷம். ஏன்னா புனர்பூச நட்சத்திரம்ங்கிறதே குரு மிதுனத்தில் தானே இருக்கு. அப்போ தன்னுடைய ஆளுமையை அங்கே தெரிஞ்சோ தெரியாமலே குரு பதிச்சிடுவார். மிதுனத்தை பொறுத்தளவில் அவருடைய கண் பார்வையில் தான் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த குரு சிம்மத்தில் அதிசாரமாகக்கூடிய குரு என்ன பண்ணுறாரு, இந்த 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அப்போது ஜாதகரனுடைய முயற்சி என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாருங்கிற கவனிக்கக்கூடிய பொறுப்பை குரு தன்னுடைய கையில் எடுத்துக்கிறார். அப்போ கம்யூனிகேஷன் சார்ந்ததாக இருக்கட்டும், ஆன்லைன் வர்த்தகங்கள் சார்ந்ததாக இருக்கட்டும், அவருடைய போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும், அரசியல் பந்தங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்னும் சொல்லப்போனால் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த அதிசாரத்தில் உண்டுன்னு கூட சொல்லலாம். அதுவும் மிதுன ராசிக்காரங்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ போட்டித் தேர்வில் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கான நேரம், இந்த நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்மத்தில் அதிசாரமாகக்கூடிய இந்த குரு என்ன பண்ணுறாரு, இவங்களுடைய 7ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ரொம்ப விரைவாக ஒரு சாதாரண முயற்சியிலேயே இவங்களுக்கு நடந்துடும், கைகூடி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா குரு 7ஆம் இடத்தை பார்க்கறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அப்போ அந்த குரு பார்வை இருக்கக்கூடிய இடங்கள் இவருக்கு சிறப்படையும். இந்த நேரம் அப்பா சார்ந்த நிகழ்வுகளால், அப்பா இவருக்கு யார் நன்மைகளை தரக்கூடிய ஒரு நபர்னா அப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்பா ஏதாவது ஒன்று சொல்கிறாருன்னா அதை கண்டிப்பாக அது சிறமேற்கொண்டு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ் பலனை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பலன்கள் மிதுனத்திற்கு. பொதுவாக 3ல் குரு இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. மிதுனத்தை பொறுத்தளவில் 3ல் குரு இருக்கலாம். என்ன கடன் கொஞ்சம் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும், அதை மட்டும் அவசியமான கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கொண்டு வாங்க. இப்போ அவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க யார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கலாம்? கண்டிப்பாக மிதுனத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு எல்லா உறவுகளையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ஆகாது, இது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாத எதிரிகள்ங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். நமக்கு பேக்ரவுண்டில் யார் நம்ம உள்ளுணர்வு சொல்லும், இந்த நேரத்தில் உள்ளுணர்வு சொல்லும் இது இவங்க வந்து நமக்கு ஆகாதவங்க அப்படின்னு. அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு மூத்த சகோதரம், இளைய சகோதரம், நட்புறவு எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அம்மாவுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். பரிகாரம் எதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாக உண்டு. இந்த 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணணும், இது காற்று ராசி, இந்த நெருப்போட போகும்போது இவங்களுடைய வேகம் இன்னும் அளவுக்கு அதிகமாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் எப்போதுமே இந்த வேகத்திற்கு இந்த நெருப்பு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பாதை சரியாக இருக்கான்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க. அந்த பாதை சரியாக இருந்தால் உங்கள் வேகத்துக்கு தகுந்த பலன் உண்டு. இப்போ பைபாஸில் நீங்கள் வேகம் எடுக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். சர்வீஸ் ரோட்டில் வேகம் எடுக்க முடியாது. அங்கே எங்கேயாவது ஸ்பீட் பிரேக்கில் விட்டு ஏற்றி விழுந்துடுவாங்க. அதனால் நீங்கள் போகிற பாதை தெளிவான பாதையாக இருந்தால் எவ்வளோ வேகத்தில் வேணாலும் நீங்கள் பயணிக்கலாம். கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. உதாரணம் சொல்கிறீங்க பாருங்கள், சூப்பர். நன்றி மேம், நன்றி மேம். இப்போ இந்த 1 மாதத்தில் கற்றுக்கலான்னு சொன்னீங்களே, அந்த 1 மாதத்தில் என்னென்னலாம் கவர் பண்ணுவீங்க மேம்? இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். சொல்லுங்கள். இப்போ ஒரு கார் வாங்க போகிறோம். இந்த காருக்கு நம்ம மெக்கானிக் கற்றுக்கணுமா இல்லை ஓட்ட தெரியணுமா? ஓட்ட தான் தெரியணும். ஓட்ட தெரிஞ்சால் போதும் இல்லையா? அந்த ஓட்ட தெரிகிற அளவுக்கு நம்ம கற்றுக்க முடியும். பெரிய விஷயம் மேம் இது. ஏன்னா அதுக்கு மேலே ஏற்படக்கூடியதை அதை ஸ்பெஷலிஸ்ட்டை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஜென்ரலாக இது எனக்கு ஏபிசின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதை ரன் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும், காற்று குறைவாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்,
இதை அலைன்மெண்ட்டு சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்க கற்றுக்கணும். இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஓட்ட தெரிஞ்சால் போதும். அந்த ஓட்ட தெரிகிற அளவுக்கு நாங்கள் பேசிக் கிளாஸில் கற்றுக் கொடுத்துருவோம். ரொம்ப அருமையாக ஒரு அழகான எக்ஸ்பிளனேஷன். கரெக்டாக ஜாதகத்தை பற்றி கேட்டால் கார் ஓட்டுறதே சொல்லி அருமையாக சொல்லிட்டாங்க எங்கள் மேம். சொல்யூஷன் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சொல்யூஷன். உண்மையாகவேங்க, நமக்கு கார் ஓட்ட தெரிஞ்சால் முதல்ல போதும்ல, அதே மாதிரி ஜாதகத்தை பார்க்க தெரிஞ்சாலே போதும். வாங்க கற்றுக்கோங்க. ஃபுல்லாக அதுக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒரே மாதத்தில். வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. சாந்தி தேவி மேமை வந்து நீங்கள் நேர்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், இல்லை என்ன இதுனாலும் என்ன பிரச்சனைனாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் அழகாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க அழகாக அதுக்கான சொல்யூஷன், பரிகாரம் எல்லாமே சொல்லுவாங்க. அது இல்லாமல் நானே ஜாதகம் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பிரியப்படுறீங்களா, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அழகாக கற்றுக்கோங்க. மேம் 1 மாதத்தில் கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக. ஒரே மாதம்தாங்க ஜாதகம், ஒரே மாதத்தில் கற்றுக்கலாம். வாங்க கற்றுக்கோங்க. நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் உங்கள் ஃபேமிலிக்கெலாம் பார்க்கலாம். நீங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.